ஒரு முறை 1 மணி நேரம் அவருடைய சன்னதியில் அமர்ந்து அவருடைய திவ்ய நாமத்தை ஆத்மார்த்தமாய் பாடும் பெரும் பாக்கியம் அவருடைய பேரருளினால் கிட்டியுள்ளது. இதை நாம் கொண்டாடி மனதில் நிறுத்தி நன்றியோடு அவரிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் முன்பு ஒரு சில நிமிடங்கள் பகவானுடைய சில உபதேசங்களை, சில காட்சிகளை காணலாம். அங்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரதானங்களில் அமர்ந்து பகவானுடைய நாமத்தை எல்லோருமாக சேர்ந்து செல்வது ஒரு அனுபவமாக இருந்தது. இப்பொழுது இந்த டைனிங் ஹால், இந்த உணவுக்கூடம், அந்த பிரம்மாண்டமான பிரதானங்களை பார்க்கும்பொழுது மிகவும் சிறியதாக தெரிகிறது. அதனால் பின்னால் பாடுபவர்கள் அனைவரும் நிறைய பேர் சேர்ந்து பாடுவது போன்ற ஒரு பிரமை நன்கு சத்தமாக அவர்கள் பாடுவது கேட்கிறது. இது ஒரு அனுபவம். பகவானுடைய அருள் அனுபவம் தினம் தினம் மாறுபடுகிறது. எல்லாவற்றுக்கும் அடியில் இருப்பது பகவானுடைய பேரருள். அந்த பேரருளை நாம் பார்க்க கற்றுக்கொண்டு விட்டோமானால் வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை. அதற்கு முக்கியம் பகவான் என்ன சொல்கிறார்? இறை நம்பிக்கை, ஃபெய்த். ஒரு முறை ஏன் பல முறை இந்த ஃபெய்த் என்பதை பகவான் மிகவும் அழுத்தமாக சொல்வார். அதை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது FAITH என்று ஒவ்வொரு அக்ஷரமாக சொல்வார். அப்படி சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் நம் மனதில் மிக ஆழமாக உள்ளே போகும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய இறை சக்தியோடு வருகிறது அல்லவா? அதற்கு அத்தனை ஆழம் உண்டு. நாம் அவர் ஃபெய்த்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? பகவானிடம் நாம் எப்படி ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஒருவரிடம் சொன்னார் பகவான், உன்னுடைய ஃபெய்த் உன்னை காத்தது, உன்னுடைய ஃபெய்த் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார். ஒருமுறை நம்மிடம், மறுபடியும் பலமுறை பல பேரிடம் சொல்லியிருக்கிறார், ஃபெய்த் இஸ் கிரேட்டர் தென் காட். கடவுளை விட இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் இறைவனிடம் வைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இரண்டாவது, அந்த நம்பிக்கை இருந்தால்தான் கடவுளால் செய்ய முடியும். ஆக அந்த நம்பிக்கை இறைவனை தாண்டி செல்கிறது. இந்த நம்பிக்கை, பைபிளில் ஒரு கோட் சொல்வார்கள் எப்பொழுதும், உனக்கு கடுகு அளவு நம்பிக்கை இருந்தால் போதும், உன்னால் மலைகளையே பெயர்க்க முடியும் என்று. If you have faith of the size of a mustard seed, you can move the mountains. ஆக தொன்று தொட்டு இந்த இறை நம்பிக்கை என்பது கடவுளை விட மிக பெரியதாக கொண்டாடப்படுகிறது. இது இல்லையே நமக்கு இறைவன் இல்லை. ஒருமுறை ஹரகோபால் செப்பூரி அவர்கள் 1977ஆம் வருடம் ஒரு நண்பரை அழைத்து வந்தார். பகவான் அவரிடம், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று, அவருடைய பெயர் என்ன, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று திருவி கேட்டார். அதன் பிறகு பகவான் அவரிடம் சொன்னது மிகவும் விசித்திரமாக இருந்தது. நமக்கு பார்ப்பவர்களுக்கு அது சாதாரணமாக இருந்ததா? ஆனால் பகவானுடைய விசித்திரமான பதிலை பாருங்கள் அவரிடம். நீங்கள் இந்த வேலை செய்கிறீர்களா? எப்பேற்பட்ட ஒரு உபயோகம்
விசேஷமான ஒரு வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஹரகோபால் செப்பூரி இருக்கிறாரே, அவர் அவருடைய நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய நேரத்தையும் வீணடித்து விட்டார். இங்கே அழைத்து வந்து உங்களுடைய நேரத்தை வீணடித்து விட்டார், இங்கே வந்து அவருடைய நேரத்தையும் வீணடித்துக் கொள்கிறார் என்று சொன்னார். ஹரகோபால் செப்பூரி அவர்களுக்கு மட்டுமே அது புரிந்தது. ஏன் அப்படி சொல்கிறார் என்று. அவருடைய ஃப்ரெண்ட், அவருடைய நண்பர் அவருடைய கருத்துக்களை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லையா. அந்த அளவுக்கு அவருடைய அகங்காரத்தில் அவர் ஊறி போயிருந்தார். அவருடைய கருத்துக்கள் மட்டுமே எல்லாவற்றிலும் மேலானது என்று நினைத்துக் கொண்டிருந்தவர். அவரை இவரிடம் வந்தால் மாற்றலாம் என்று அழைத்து வந்தார். ஆனால் பகவான் இப்படி சொல்லிவிட்டார். ஹரகோபால் செப்பூரி அவருடைய நேரத்தை வீணடித்துக் கொள்வதோடு உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார், இந்த பிச்சைக்காரன் நேரத்தை வீணடிக்கிறார். எப்படி நம் கையில் பணம் இல்லையானால் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது அல்லவா. நம்பிக்கை இல்லை என்றால் அருள் என்பது நமக்குள் நுழைவது கஷ்டம். ஆனால் அருள் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பகவான் சொல்வார், ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் மழை போல் பெய்து கொண்டே இருக்கின்றன, எல்லா திசையிலிருந்தும் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, எந்த நேரமும் அது வந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை பெறுவதற்கு ஒரு தகுதியை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார். காற்று வெளியே மிக பலமாக அடித்தாலும் நாம் ஒரு கதவையோ ஒரு ஜன்னல் கதவையோ திறந்து வைத்தால் மட்டுமே அந்த காற்று உள்ளே நுழைய முடியும் அல்லவா. எல்லா திறப்புகளையும் நாம் நெருக்கமாய் மூடி வைத்திருந்தால் துளி அளவு கூட காற்று உள்ளே நுழையாது. அப்படித்தான் இந்த இறை அருள். உன்னுடைய ஃபெய்த், உன்னுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். அது என்றைக்கும் உன்னை அதன் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். ஒருமுறை ஒரு பக்தர் வந்து அவரிடம் சொன்னார், நான் காட்டிற்கு செல்ல வேண்டும், எங்கேனும் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று ஒரு காட்டிற்கு சென்று தவம் செய்ய விரும்புகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள், ஆசீர்வதியுங்கள் என்று வந்தார். பகவான் சொன்னார், உங்களுக்கு அது தேவையில்லை, இந்த பிச்சைக்காரனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அது போரும். இந்த பிச்சைக்காரன் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார், அத்துடன் உங்கள் சாதனைகள் முடிவடைகின்றன. அதனால் இந்த சாதனை செய்ய வேண்டும், அந்த சாதனை செய்ய வேண்டும், இங்கு செல்ல வேண்டும், அங்கு செல்ல வேண்டும், இவரிடம் செல்ல வேண்டும், அவரிடம் செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் விட்டுவிடுங்கள். இந்த பிச்சைக்காரர் உங்களுக்கு போதுமானவற்றை அவரே செய்து விடுவார். உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னுடைய தந்தை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். எப்பேற்பட்ட வாக்குறுதி! பகவானிடம் நாம் வந்து சேர்ந்து விட்டார், அவருடைய பாதத்தில் நம்மை வாழ்க்கையை ஒதுக்கினாலும் சரி, இல்லை நாமே நேராக வந்து அடைக்கலம் அடைந்தாலும் சரி, அவருடைய பாதத்தில் நாம் வந்து விழுந்து விட்டோமானால் அதன் பிறகு நாம் அவர்களுடைய பொறுப்பாகி விடுகிறோம். அதன் பிறகு சாதனை என்று ஒன்று கூட செய்ய வேண்டியதில்லை என்று பகவான் சொல்கிறார். ஆனால் நான் பகவானிடம் வந்து சேர்ந்து விட்டேன், இனி எனக்கு ஒரு கவலையும் இல்லை, பகவான் என்னை எப்படி வைக்கிறாரோ அப்படி வைக்கட்டும், அதுதான் எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் என்ற நம்பிக்கை வேண்டும் அல்லவா. பகவான், நீங்கள் காட்டுக்கு சென்று தவம் செய்ய வேண்டாம், இந்த பிச்சைக்காரனிடம் வந்துவிட்டீர்கள், அது போதும், ஆனால் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ரிமெம்பர் திஸ் பெகர்,
You know this beggar has accepted you. There ends all your sadhana. அப்பொழுது நாம் பகவானை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் காலடியில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பகவான் நமக்கு வேண்டியவற்றை அவரே செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரோ அதுவே எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் என்ற உறுதி, நம்பிக்கையில் உறுதி. இந்த நம்பிக்கையில் யாருக்கு உறுதி இருக்கிறதோ, ஒரு பூனையானது அதன் குட்டியை வாயால் கவ்விச் சென்று எங்கே வைத்தாலும் அந்த பூனை குட்டி அப்படியே கிடக்கும். தாய் தன்னை பாதுகாப்பாக வைப்பாள் என்ற நம்பிக்கை. ஆக இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்தால் அதுவே நமக்கு பூரணத்துவத்தை கொண்டு விட்டுவிடும். ஒரு முறை ஒரு பக்தர் வந்திருந்தார் சந்நிதி வீட்டில். அவரிடம் பகவான் ஒரு சில விஷயங்களை செய்ய சொன்னார். அவர் அதை செய்து முடித்தார். அது முடித்த பிறகு அவர் மிகவும் சந்தோஷமாக வந்தார். ஆஹா, நம்முடைய குருநாதர் சொன்னவற்றை எல்லாம் நான் செய்துவிட்டேன். இப்பொழுது பகவான் அதை முற்றிலும் மாற்றி அதற்கு எதிர்மறை விஷயங்களை சொல்லி இதை செய் என்று சொன்னார். 2 மாதத்திற்கு முன்பு அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு மாதிரியாக இருந்தது. இப்பொழுது 2 மாதம் கழித்து அதே அன்பர் பகவானிடம் வந்தவுடன் அவர் கொடுக்கும் அறிவுரை வேறையாக இருக்கிறது. வந்தவருக்கு ஒரே தலை சுற்றி விட்டது. இது என்ன? இவர் எப்பேற்பட்ட ஒரு குரு, தெய்வத்திற்கு சமானம் என்று இவரிடம் வந்தோம், இப்படி நம்மை குழப்பி விடுகிறாரே. முன்பு ஒன்று சொன்னார், இப்பொழுது ஒன்று சொல்கிறார், இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரே என்று சொல்லிவிட்டார். போதும் போதும், நமக்கு ஏற்கனவே குழப்பங்கள் இருக்கிறது, இவர் வேறு இன்னும் மேலும் குழப்பி விடுகிறாரே என்று நினைத்து பகவானுக்கு அது தெரியாது. உடனே பகவான் அவரிடம் சொன்னார், நண்பரே, நீங்கள் இந்த பிச்சைக்காரன் சொல்வதை எல்லாம் விட்டுவிடுங்கள். நீங்கள் அதையெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ உளறுவான். ஆனால் உங்களுக்குள்ளே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் இருக்கிறார். அவர் சொல்கிறபடி நீங்கள் நடந்து வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லிவிட்டார். சொல்லி அனுப்பிவிட்டார். நமக்குள்ளே இருக்கும் இறைவனை நாம் கண்டுகொள்வது எவ்வளவு கஷ்டம். நமக்குள்ளே மறை புத்தகங்கள் சொல்கின்றன, நம்முடைய மூச்சு காற்றை விட இன்னும் நெருங்கி இருப்பவர் கடவுள் என்று. இரண்டாம் நம்முடைய மூச்சு காற்று கூட உள்ளே இருக்கும் கடவுளிடம் இருந்துதான் வருகிறது. அப்படி நெருங்கி இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற கடவுளை தெரிகிறதா என்ன? நம்முடைய சுயநலம் தானே எல்லாவற்றிலும் மேலோங்கி நிற்கிறது. நான் என்னும் அகங்காரம் என்னுடையது என்ற உடைமை பாராட்டுகிறது. இந்த 2 நான் எனது 2 தான் வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. எப்பொழுது தான் சொல்லியதை அவர் குழப்பி விடுகிறது என்று நினைக்கிறாரோ, அதனால் இவர் ஒரு மகாத்மா கூட இல்லை என்று அவர் நினைத்து விட்டாரோ, அப்பொழுது பகவான் உடனே சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் சொல்வதெல்லாம் கேட்காதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்கள், மேன்மை அடைவீர்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு அங்கிருந்த அன்பர்களிடம் சொன்னார், இந்த பிச்சைக்காரன் இன்று ஒன்று பேசுவான், நாளை ஒன்று பேசுவான். இந்த பிச்சைக்காரன் இன்று என்ன பேசுகிறாரோ அதை செய்ய வேண்டும், நாளை என்ன சொல்கிறாரோ அதையும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த பிச்சைக்காரன் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. இந்த பிச்சைக்காரன் சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடும், நன்மையை விளைவிக்கும், கண்டிப்பாக நன்மையை விளைவிக்கும் என்ற நம்பிக்கை இந்த பிச்சைக்காரனிடம் இருக்க வேண்டும். இந்த பிச்சைக்காரன் மாற்றி மாற்றி பேசுகிறார்
என்று நினைத்தீர்களானால் அந்த அன்பரிடம் சொன்னது போல் அவரவர்களுக்குள்ளே இருக்கும் இறைவனை நம்புங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். இந்த பிச்சைக்காரன் மாற்றி மாற்றி பேசுவான். நான் 2 மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னேனோ அந்த சமயத்தில் அது பெரிய நன்மையை அளிக்கும். 2 மாதங்களுக்கு பிறகு நான் மாற்றி ஏதேனும் சொன்னேனால் அந்த சூழ்நிலையில் இதுதான் பெரிய நன்மையை அளிக்கும். இந்த நம்பிக்கை, இது பிச்சைக்காரன் வாயிலிருந்து வரும் விஷயம் எதுவானாலும் அது எனக்கு நன்மையை பயக்கக்கூடியது, எனக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியது என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டீர்களானால் குழப்பங்களே வராது. அவருக்கு தலை சுற்றியதல்லவா கேட்டவருக்கு, குழம்பி போய்விட்டார். இவர் என்ன என்னை மேலும் குழப்புகிறாரே என்று நினைத்து இவரிடம் வந்தது தவறு என்று நினைத்து விட்டார். நமக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருகிறது அல்லவா? ஒரு முறை கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அர்ஜுனனை சோதனை செய்ய வேண்டும், அவனுடைய நம்பிக்கை எத்தனை ஆழமாக இருக்கிறது என்று. உயிரை பெருக்கும் கருப்பு காக்கையை பார்த்து, அர்ஜுனா, இந்த காக்கை எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது பார்த்தாயா? இப்படி ஒரு வெள்ளை காக்கையை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். அர்ஜுனன், அந்த காக்கை கருப்பாக இருக்கிறது, நம் கண்களுக்கு கருப்பாக தெரிகிறது, ஆனால் கிருஷ்ணன் ஒரு வெள்ளையாக இருக்கிறது என்கிறான். இது 2ல் எது உண்மை? கிருஷ்ணன் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும், நம் கண்கள் பார்ப்பது எல்லாம் உண்மை என்று சொல்ல முடியாது என்று. ஆம் கிருஷ்ணா, நீ சொல்வது முற்றிலும் உண்மை, அது வெள்ளையாக இருக்கிறது என்று சொன்னார். கிருஷ்ணன் அகமகிழ்ந்து போனார். பிறகு அவர் சொன்னார், என்ன அர்ஜுனா, காக்கை கருப்பாக தானே இருக்கிறது, நீ ஆம் வெள்ளையாக இருக்கிறது என்று சொல்கிறாயே என்று மறுபடியும் கேட்டார். உடனே அர்ஜுனன் சொன்னார், ஆம் கிருஷ்ணா, காக்கை கருப்பாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது மறுபடியும் கிருஷ்ணன் சொன்னதை ஒட்டியே ஆம் என்று சொல்லிவிட்டார். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்முடைய பகவானிடம் நாம் வைத்தோமானால் நமக்கு மிகுந்த முன்னேற்றம் விரைவாக கிடைக்கும். எப்பொழுது பகவான் போன்ற ஒரு பெரிய மூர்த்தியிடம் நாம் வந்துவிட்டோமோ அதன் பிறகு நாம் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட மூர்த்தி, எப்பேற்பட்ட தப்போபலம், அந்த தப்போ சக்தி எல்லாம் அவர் எதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்? நமக்காகத்தான். சாரதா அம்மா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனைவி சாரதா அம்மா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நான் நாள் முழுக்க என்னிடம் வந்து தீட்சை பெற்றவர்களுக்காக ஜபம் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் செய்யும் ஜபம் எனக்கு மிகுந்த கவலை. ஏனென்றால் என்னிடம் தீட்சை வாங்கியவர்கள் ஜபத்தை செய்கிறார்களோ இல்லையோ, அதனால் நான் அவர்களுக்காக செய்து வருகிறேன் என்று சொல்வார்களாம். எழுந்ததிலிருந்து படுக்கப் போகும் வரை அவர் ஜபம் செய்து கொண்டே இருப்பார் தன்னுடைய பக்தர்களுக்காக. பகவான் இங்கே சொல்கிறார், உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்கிறேன், அதை என்னிடம் விட்டுவிடு, என்னிடம் வந்தது ஒன்றே போரும் என்பதில் ஆழமான நம்பிக்கை வைத்துக் கொள், நீ கரையேறி விடுவாய். ஆக இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாத்மாவிடம் நாம் அடைக்கலம் அடைந்திருக்கிறோம். அவருடைய ஒரு பெரிய வாக்குறுதி நமக்கு இருக்கிறது. இந்த பிச்சைக்காரனின் பெயரை சொல்லுங்கள், திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த பிச்சைக்காரனுக்காக நான் வாழ்கிறேன் என்று நினையுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் எனக்கு அர்ப்பணமாக செய்யுங்கள். உங்களுக்கு வேண்டியவற்றை நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் அவரிடம் நமக்கு நம்பிக்கை வேறூன்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவரிடம் வேண்டிக் கொள்ளலாமே, நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். பகவானே, உங்களிடம் எனக்கு பக்தி கொடுங்கள், உங்களிடம் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கையை கொடுங்கள் என்று அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தோமானால் சில நாட்களிலேயே நமக்கு இருக்கும் பக்தியையும் நமக்கு அவரிடம் இருக்கும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தும் விதத்தில் ஏதேனும் நிகழ்வுகள் வரும். பகவான் ஒரு பக்தரிடம் ஒரு தடவை சொன்னார், கடவுளை நினைப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது,
கடவுளை நினைக்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்பவர்கள் என் தந்தை என்ன செய்வார் தெரியுமா? அவர்களுக்கு பலம் என்று நினைப்பது எல்லாவற்றையும் அவர்களிடமிருந்து எடுத்து விடுவார். நண்பர்கள் பலம், உறவினர்கள் பலம் என்றால் அவர்கள் ஒவ்வொருவராக போய் சேர்ந்து விடுவார்கள். யாரும் இல்லாமல் அனாதியாக நிற்க நேர்கள். அந்த சமயத்தில் எனக்கு யாரும் இல்லையே என்று கடவுளிடம் திரும்புவோம். நீ பண பலத்தினால் பகவானை நினைக்காமல் இருக்கிறாயா? ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு நடுத்தருவில் விட்டுவிடுவார் இறைவன். பகவானே நான் என்ன செய்வேன் என்று கதறிக்கொண்டு அவரிடம் செல்வோம். இப்படி வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு பலம் என்று நினைக்கிறோமோ, எது எது வைத்துக் கொண்டிருப்பதனால் மட்டுமே நமக்கு இறைவன் தேவையில்லை என்று நினைக்கிறோமோ, அது அத்தனையும் இறைவன் ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் எல்லாவற்றையும் எடுத்து நம்மை அனாதியாக்கி நடுத்தருவில் விட்டு வேறு கதியில்லை என்று அவருடைய காலை பிடித்துக் கொள்ள முயற்சி. இது அத்தனையும் இந்த பொருள் நஷ்டம். மனிதர்கள் இறந்து போவது, நமக்கு உறவினர்கள், நமக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு தள்ளி போவதோ அல்லது இறந்து போவதோ, இது எல்லாமே நமக்கு ஒரு நன்மைக்காகத்தான் நடக்கின்றன. ஏனென்றால் அப்பொழுது நாம் இறைவனை இன்னும் கெட்டியாக பிடித்துக் கொள்வோம். அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விதி, நமக்கு இந்த மாதிரியான பல விதிகளை இணைத்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் எல்லோருக்கும் நன்மை திரும்படி செய்துள்ளார். ஒருமுறை ஒரு அன்பர் பல வருடங்களாக பகவானிடம் நெருங்கி பழகியவர். அவர் சமயத்திரு வீட்டில் பகவானோடு இருந்த சமயத்தில் பகவான் ஒரு நாள் காலை பொழுதிலிருந்து கேட்க ஆரம்பித்தார். இந்த பிச்சைக்காரன் தந்தையின் மடியில் உட்கார்ந்திருக்கிறார், ஆனால் தந்தையை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லையே. தந்தையை நேருக்கு நேர் எப்பொழுது பார்ப்பேன்? தந்தையை நேருக்கு நேர் எப்படி பார்க்க முடியும்? எப்பொழுது பார்ப்பேன் என்று கேட்க ஆரம்பித்தவர் இந்த நண்பரிடம் மற்றும் வந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் ஒவ்வொருவரிடமும் இந்த பிச்சைக்காரன் என் தந்தையை நேருக்கு நேர் பார்ப்பேனா, நேருக்கு நேர் பார்ப்பேனா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். காலையில் ஆரம்பித்தவர் இரவு படுக்கும் வரை வந்திருந்த அத்தனை பேரிடம் இந்த கேள்வியை போட்டு விடுவார். இந்த பிச்சைக்காரன் தந்தையை எப்படி நேருக்கு நேர் பார்ப்பது? இந்த பிச்சைக்காரன் தந்தையை நேருக்கு நேர் பார்க்கவே இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த அன்பர் இவர் தனக்குத்தான் சொல்கிறார் என்று முதலில் நினைத்தார். அவர் விடாமல் அதையே ஒரு மந்திர ஜபம் போல் செய்து வந்ததை பார்த்தார். இரவு அவர் படுக்க போன பிறகு இவருக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. நல்ல வேளை கேட்பதை நிறுத்தி விடுவார். பகவான் தூங்க ஆரம்பித்தார் நினைத்தார். மறுநாள் காலை எழுந்தார், மறுபடியும் ஆரம்பித்து விட்டார். பகவான் எப்படி நான் நேருக்கு நேர் பார்த்தேன் என்று மறுபடியும் ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் அப்படியே போய்கொண்டிருந்தது. பிறகு அந்த அன்பருக்கு பொறுக்கவே இல்லையா. இன்னும் அவர் ஒரு முறை கேட்டால் நமக்கு ஏதாவது ஆகிவிடும். அந்த அளவுக்கு அவருக்கு பொறுமை இழந்தார். உடனே அவர் சொல்லிவிட்டார். பட்டென்று சொன்னார், சுவாமி, நீங்கள் உங்கள் தந்தையை நேருக்கு நேர் பார்க்கவில்லை என்றால் அது உங்கள் தலைவிதி. நான் என் தந்தையை நேருக்கு நேர் பார்த்து விட்டேன் என்று கைகூப்பினாராம். அத்தனை நேரம் ரொம்ப இன்னசென்டாக உண்மையாக அந்த கேள்வியை ஒவ்வொருடமும் கேட்டுக்கொண்டிருந்த பகவான் இவர் சொன்ன பதிலை கேட்டதும் கடகடவென்று இடி போல் சிரிக்க ஆரம்பித்தார். அப்படி சிரித்துக் கொண்டே இருந்தாராம் சிறிது நேரம். அத்தோடு அந்த லீலை முடிந்துவிட்டது. அப்பொழுதுதான் அந்த அன்பருக்கு தோன்றியது, தான் இதை வாய்விட்டு ஒத்துக்கொள்ளும் வரை, இது நமக்குள்ளே ஆழமாக இறங்கி இதை தவிர வேறு உண்மை இல்லை என்ற நிலைக்கு இது செயலாக வெளிப்படும் வரையிலும் பகவான் அந்த லீலையை நடத்தி இதை நம் உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரிந்தது. பகவான் ஆடும் நாடகங்கள், லீலைகள் எல்லாம் நம்மை பற்றிய உண்மையை நமக்கு தெரிய வைப்பதற்குத்தான். ஆனால் எல்லாவற்றிலும் அவருடைய அருள் இருக்கிறது. அவருடைய காலடியில் நாம் ஒதுங்கிவிட்டோம். அது ஒன்றே நமக்கு போரும். மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம்.
அவருடைய கைகளில் மட்டுமே நாம் கருவியாக செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். விளைவுகள் அவருடைய கையில் இருக்கிறது. அந்த பகவான் இதோ கண்முன்னே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே நின்று கொண்டே கையை தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், 2 கைகளையும் தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தங்க மயமான ஒரு பிரகாசத்தோடு இருக்கிறார். பின்னால் அந்த மயில் இறகில் பிரபையானது இருக்கிறது. மயில் இறகை மிகவும் ஒரு விசேஷமான ஒன்று. சாதாரணமாக என்ன சொல்வார்கள் என்றால் காமத்தை போக்கும் என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் கிருஷ்ணர் தன்னுடைய தலையில் அந்த 3 மயிலிறகளை சூடியிருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆக நம்முடைய பகவான் இந்த மயில் இறகு பிரபையோடு காட்சியளிக்கிறார்.